ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பயிறு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் பயிர் வகைகளிலே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை நான் 1 கப் எடுத்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாசிப்பருப்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்க எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது பயிர் வகைகளில். ஸோ அடிக்கடி பயிறு சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது பயிறு சாப்பிட்றது. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. சூடானதும் நார்மலாக பயிரை நம்ம வேக வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு அதில் உள்ள முழு சத்தும் கிடைக்கும். இப்போ கடுகு சேர்த்துருக்கேன், உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வதங்கினதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச பயிரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆனதும் இப்போது நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா சூப்பரான சுவையான பாசிப்பயிறு சுண்டல் தயாராகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக். ஃபைனலாக கருவேப்பிலை மேலே தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். ரொம்பவே ஈஸி. கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம 7 டேஸில் அட்லீஸ்ட் 1 டே நம்ம இந்த மாதிரி பயிறு சேர்த்துக்கணும். ஸோ இந்த பாசிப்பயிறு சுண்டலை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.